سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பிற்கினியவர்களே, காலம் என்பது ஐஸ் கட்டியை போன்றது. காலம் இருக்குங்களே, காலம் கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. காலம் என்பது ஐஸ் கட்டியை போன்றது. அது கையை வச்சிருக்க கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சி போகும், கடைசியில இல்லாம போகும். அன்பிற்கினியவர்களே, நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, நாம் எல்லாம் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வயது என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. நம்முடைய வயது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. எனக்கு ஒரு 50 வயது அல்லது 55 வயது 60 வயது, ஒவ்வொருவருக்கும் வயது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. 2022 முடிந்து 23க்கு வருகிற பொழுது ஒரு ஆண்டு கழிந்து விட்டது. 23 முடிந்து 24 வருகிற பொழுது ஒரு ஆண்டு கழிந்து விட்டது. ஒன்றொன்றாக கரைந்து கொண்டே போகிறது. என்னுடைய ஆயுளில் ஒன்று குறைந்து கொண்டே போகிறது என்று ஒருவன் கவலைப்படுவானா, இல்லது ஆயுள் குறைந்து போகிறது என்று சொல்லி சந்தோஷப்படுவானா? அன்பிற்கினியவர்களே, கவலைப்படுகிறவன் அறிவாளியாக இருக்கிறான், சந்தோஷப்படுகிறவன் முட்டாளாக இருக்கிறான் என்பது நாம் புரிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்க. அன்பிற்கினியவர்களே, நிர்ணயிக்கப்பட்டு போயிடுச்சு இல்ல, நம்முடைய ஆயுட்காலம் நிர்ணயிக்கப்பட்டு போனது. அதில் இவ்வளவு கழிந்து விட்டது, இவ்வளவுதான் பாக்கி இருக்கிறது என்று சொல்லி வருகிற பொழுது நான் அதை விட்டு கொண்டாட்டங்களிலே ஈடுபடுவேன் என்று சொன்னால், என்னுடைய ஆயுள் குறைந்து போனதற்காக வேண்டி நான் கொண்டாடுவேன் என்று சொன்னால், மடையன் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்வான். அன்பிற்கினியவர்களே, ஆக அன்பிற்கினியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இஸ்லாமியன், ஒரு முஃமின் புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஒரு காலம் செய்ய மாட்டான் என்பது, செய்யக்கூடாது என்பதும் நாம் புரிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கிற. அன்பிற்கினியவர்களே, ஏன் அப்படி செய்யறான்? அன்பிற்கினியவர்களே, காலத்தின் அவசியத்தை அவன் உணரவில்லை. காலத்தினுடைய இந்த அவசியத்தை அவன் உணராமல் போன காரணத்தினால்தான் அது போன்ற கொண்டாட்டங்களிலே அவன் ஈடுபடுகிறான் என்பது நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. கொஞ்சம் நம்மை நாம கேள்வி கேட்கணும். இறுதி தேர்விலே ஒருவன் தோல்வி அடைந்து விட்டான், அவனை கேட்டு பாருங்க, அந்த ஒரு வருஷம் அவனுக்கு எவ்வளவு தன்னை விட்டு நான் படித்து ஒரு வருஷமா படிச்சேன், ஆனா இறுதி தேர்விலே நான் தோற்று போனேன் என்று சொன்னால் அந்த ஒரு வருடம் எவ்வளவு மகத்துவம் மிக்கது என்பது அவனை கேட்டால் தெரியும். அவன் சொல்லுவான், ஆஹா, ஒரு வருஷம் போயிடுச்சு, எனக்கு என்னுடைய ஒரு வருடம் படிப்பிலே ஒரு வருடம் நான் திரும்பவும் ஒரு வருடத்தை நான் செலவிட வேண்டி இருக்கிறது என்று அந்த ஒரு வருடத்தினுடைய அந்த மகிமையை அவன் சொல்லுவான். அவனிடத்தில் கேட்டால். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று ஒரு குழந்தையை சுமக்கிற தாயிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள், ஒரு மாதத்தினுடைய அந்த மகிமையை, அதனுடைய விஷயத்தை, அதனுடைய பாரத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள், சொல்லுவார். ஏன் காரணம் என்ன? அந்த 10 மாதங்கள், 9 மாதங்கள் கடந்து 10 மாதங்கள் வரை அவள் படுகிற வேதனை, அவள் படுகிற துன்பம், அந்த குழந்தைக்காக வேண்டி படுக்க முடியாமல், உறங்க முடியாமல், சாப்பிட முடியாமல், சாப்பிட்டதெல்லாம் அப்படியே வெளியே வாந்தியாக, பருக முடியாமல் பருகியதெல்லாம் அப்படியே வெளியே. ஏன் காரணம் என்ன? எப்பொழுது இந்த 10 மாதம் முடியும் இந்த குழந்தையை பெற்றெடுப்போம் என்று சொல்லி ஒவ்வொரு மாதத்தையும் அவள் கணக்கிட்டுக் கொண்டே வருவாள். ஒரு மாதம் எவ்வளவு மகத்துவம் மிக்கது அது என்பதை குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்களிடத்திலே கேட்டால் தெரியும். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று அன்பிற்கினியவர்களே, ஒரு நாளினுடைய அருமையை, ஒரு நாள், அந்த நாளுடைய அருமையை, அதனுடைய பாக்கியத்தை, அது தருகிற அந்த பலனை ஒரு வியாபார இடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு பந்து நடக்கிறது, ஒரு ஸ்ட்ரைக் ஒண்ணு பந்து நடக்குது, அன்னைக்கு அவன் கடையை மூடியே ஆகணும். கடையை மூடிட்டு மறுநாள் அவன் கணக்கு போட்டு பார்ப்பான், ஆஹா, இன்னைக்கு இவ்வளவு நஷ்டம் நமக்கு, இந்த ஒரு நாள் நாம் வியாபாரம் செய்யாமல் போனதினால் நமக்கு இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டு என்று சொல்லி அந்த ஒரு நாளின் அருமையை ஒரு வியாபாரி சொல்லுவான். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று ஒரு மணி நேரத்தினுடைய அருமையை, அன்பிற்கினியவர்களே, நாம் பயணப்பட்டு போகிற பொழுது எங்கேனும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்று சொன்னால், டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம், அப்படியே ஊர்ந்து போகிறோம். சென்னை போன்ற நகரங்களிலே அப்படி நம்ம சமயங்களில் ஊர்ந்து போகிறோம். சமீபத்திலே ஏஆர் ரஹ்மானுடைய ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுகிற பொழுது அங்கே மிகப்பெரிய நெரிசல் ஏற்பட்டது என்று நாம் எல்லாம் பார்த்த செய்தி. அவங்களை கேட்டு பாருங்க, 6 மணி நேரம் 7 மணி நேரம்
1 கிலோமீட்டரை கடப்பதற்கு 6 மணி நேரம் கடந்தது என்பது அவர்கள் சொன்ன செய்தியாக இருக்கிறது. அன்று கிணியவர்களே, அவரிடத்திலே கேட்டால் தெரியும் 1 மணி நேரம் என்பது எவ்வளவு மகத்துவம் மிக்கது. அது இங்கே கரைந்து போனது, கூடுதலாக செலவிட்டு போனது என்று அன்று கிணியவர்களே புரியும். அதே போன்று அவசர ஊர்தியிலே ஒருவர்களை ஏற்றுக்கொண்டு போகிற பொழுது பாதி சரியாக கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த நிமிடம் நொடி என்று சொல்லி எப்படி பதறிக்கொண்டு போவான். காரணம் என்ன? அவனுக்கு தெரியும் இவ்வளவு நேரத்துக்குள்ளே கொண்டு போய் இந்த மனிதரை, இந்த காயப்பட்டிருக்கிற மனிதரை, இந்த உயிருக்கு போராடுகிற மனிதரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது அந்த ஓட்டுநருக்கு தெரிந்த செய்தியாக இருக்கும். அதனுடைய அருமையை புரிந்திருக்கிறவனாக இருப்பான். அன்பிற்கினியவர்களே, அது போல பாருங்க, இன்னும் 100 அதாவது 1 வினாடி, ஒரே 1 வினாடி கூட அந்த கீப்பர் இருக்கா பாருங்க, கிரிக்கெட்ல கீப்பர் அந்த ஸ்டெம்ப பால பிடிச்ச ஸ்டெம்ப 1 வினாடி தாமதமாச்சுன்னு சொன்னா ஒரு விக்கெட்டை இழக்க செய்யாமல் தவிப்பான் என்பதும், அவன் அந்த வினாடியை வீணாக்காமல் எவ்வளவு வேகமாக அந்த ஸ்டெம்பை அடிக்க முடியுமோ அடிப்பான். காரணம், அந்த பந்தை அடித்துவிட்டு ஓடி வருகிற அந்த வீரன் அந்த எல்லை கோட்டை வருவதற்குள்ளால் தொட வேண்டும். 1 வினாடி தாமதித்தாலும் கூட அன்பிற்கினியவர்களே, நாம் அவனை ஆட்டமிழக்க செய்ய முடியாது என்பதை புரிந்திருப்பான் அந்த விக்கெட் கீப்பர். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று ஒலிம்பிக் ஓட்ட பந்தயத்திலே ஓடுகிறார்கள். 100ல் 1 பங்கு வினாடி. நம்ம இதாவது விக்கெட் கீப்பருக்காவது 1 நொடி, அதுல 100ல் 1 பங்கு. அவனுக்கு தெரியும் சற்று நாம் தாமதித்தால் நாம் செய்வோம், நாம முதலிடத்தை பிடிக்க முடியாமல் போய்விடும் என்று சொல்லி மிக வேகமாக ஓடக்கூடிய அந்த ஓட்ட பந்தயத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த செய்திகள்லாம் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, காலத்தின் அவசியத்தை உணர வேண்டும். இதுல மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு மனிதனும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காலத்தை, அந்த நொடியை, அந்த மணியை, நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆயுளை என்ன செய்யணும்னு சொன்னா, எப்படி இவர்கள் உணர்ந்து செயல்படுகிறார்களோ அது போன்று தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்பதும், இது போன்ற புத்தாட்டங்களிலே நாம் கொண்டாட்டங்களிலே ஈடுபட்டு நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் வீணடித்து விடுவோம் என்று சொன்னால் நஷ்டவாளி, நாளை மறுமையிலே நஷ்டவாளியாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தருணத்திலே இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே,